This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம நிறைய காலமா நிறைய பேர் இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த நான் குற்றமாவும் சொல்லல, அதே நேரத்தில் இதை சரின்னு சொல்லல. நீங்க என்ன சொல்ல வரீங்க, முதல்ல கேள்வியை சொல்லுங்க அப்படின்றீங்களா? ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, கோலியாத்தை தாவீது வீழ்த்தினார். இது நரகாசுரனை அவங்க ஜெயிச்சதாக அவங்க வேதங்கள்ல வருது. இந்த ரெண்டு கம்பாரிசனும் கரெக்டா? நம்ம கோலியாத் தாவீது கதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கதைகளை இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆதாம் ஏவாள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவங்க கடவுள்கள் ஒன்று ஆணும் பெண்ணுமாக இருக்கும். அதே மாதிரி இங்க யாக்கோபுக்கும் ஏசாவுக்குமான சண்டை, அங்க 2 பேர் சண்டை போட்டாங்க. இப்படி யோபு, அங்க ஹரிச்சந்திரன், இப்படின்னு சொல்லி நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வேதத்திலிருந்து தான் இதை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே எங்க பைபிள்ல தான் நீங்க எடுத்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி சொல்லி அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, எங்க பைபிள் பாருங்க முன்னோடி, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நம்ம பைபிள் முன்னோடி, எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்மள இருந்து அவங்க எடுத்தாங்கன்றத நாம சொல்றதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? நீங்க சொல்லி பாருங்க. இவர் என்னால முன்னேறினவர், இவர் தான் நான் முன்னேற்றினவன் அப்படின்னு நாம சொல்றது பெருமையா? இல்லைன்னா நம்மளால முன்னேறினவர் இல்லைங்க நான் இவர் தான் என்ன முன்னேற்றினாரு, என்னுடைய முன்னேற்றத்துக்கு இவர் தான் காரணம் அவர் சாட்சி சொல்றது முக்கியமா? இதுல எது நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்பவும் சொல்றேன், நான் இந்த ஸ்டடி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றவங்கள, மினிஸ்ட்ரி பண்றவங்கள குறை சொல்லல. ஆனால் இது ரட்சிப்புக்கான வழிவகையை ரொம்ப கொண்டு போகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களில் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது. என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னா, நான் இப்ப திருப்பியும் சொல்றேன், நான் இந்த ஊழியத்தை குறை சொல்லல, அது எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னா, அப்போ உங்களதுலயும் எங்களதுலயும் ஒண்ணுதானே இருக்குது, நாங்களும் அதைத்தானே ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துல 27-28 வசனத்துல பவுல் சொல்றாரு, அத்தனை பட்டணத்தாரை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் சில தேவன்களை குறித்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த தேவர்களை குறித்து சொல்லி வச்சிருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்முடைய ஆண்டவரை அவங்க வேதத்துல சொல்லி வச்சிருக்குதான். எதுக்கு சொல்லி வச்சிருக்கு? அதை படிக்கிறதன் மூலமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடி வச்சிருக்கிறாங்க. தேவனே அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுவேன், எல்லா வேதங்களிலும் நம்முடைய வேதத்தை பத்தின ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். தேவனே அப்படி செஞ்சு வச்சிருக்கிறார். அது எதுக்காக? அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஆனா நாம எதுக்கு அழைக்கப்பட்டோம்? எங்களது தான் அங்க இருக்குது, எங்கள் தான் இதுல இருக்குதுன்னு சொல்லி இதை ப்ரொபகண்டா பண்ணி எங்ககிட்ட நீங்க எடுத்துட்டீங்க அப்படி சொல்றதுக்கு நாம வரல. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்னு சொல்றேன், இதனால அவங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர்ல என்ன சொல்றாங்க, இப்போ அப்படி மாறிடுச்சு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்ப எங்க கடவுள்களும் உங்க கடவுளும் ஒண்ணு தானே, பேர் தானே மாறி இருக்குது, இன்னும் சொல்லப்போனா பேர் கூட வேற விதமா அதே பேர் தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இங்க இருந்து அங்க வரணும்னு சொல்லி நம்ம ஆட்கள்ல கொஞ்சம் பேர் இப்ப அங்க போயிட்டாங்க. அங்க போய் ரெண்டும் ஒண்ணுதான், we are equal அப்படின்ட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ரட்சிப்பு வேற நாமத்துல கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும்.